வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான ஆந்திரா ஸ்டைலில் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது நல்லா காரசாரமாக நல்லா புளிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு முறை வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காய் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை டீஸ்பூன் கடுகுங்க, எள்ளு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு கையளவுக்கு வந்து வேர்க்கடலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வந்துட்டு நல்லா பொன்னிறமாக தீஞ்சு போகாமல் நல்லா வந்ததுக்கப்புறமா வரமிளகா வந்து ஒரு 10 வரமிளகா 12 வரமிளகா கூட போட்டுக்கலாங்க. காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வேர்க்கடலை அதுக்கப்புறம் எள்ளு இது 2ம் சேர்த்துறதுனால வந்துட்டு அந்த அளவுக்கு காரம் தெரியாதுங்க. ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நம்ம எடுத்து வச்ச இந்த சீரகம், கடுகு, வெந்தயம் இதை வந்து சேர்த்தி அதையும் வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இது எதுக்குமே வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றாம தான் வந்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த எள்ளு வந்துங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனியாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க. பச்சை பூண்டு அப்படியே தோல் உரிக்காமல் சேர்த்திக்கலாம். பச்சை வெங்காயம், ஊற வச்ச புளி வந்து கொஞ்சம் நெல்லிக்காய் சைஸுங்க சேர்த்திட்டு, கல் உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டுங்க. கத்திரிக்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி 4ஆக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. கழுவி இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து உப்பு தண்ணியில் கூட போட்டு வைக்கலாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளார வந்துட்டு நம்ம இந்த அரைச்ச மசாலா வந்து இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி வச்சிடணுங்க. எல்லா மசாலாவையும் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறி வரட்டுங்க. 5 நிமிஷம் ஊறி வந்ததுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்துட்டு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஒரு 50 ml வரைக்கும் ஆயில் சேர்த்திட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காய் வந்து அதுக்குள்ளார போட்டுடலாங்க. போட்டுட்டு மீதி மசாலா இருக்கும் நம்ம அரைச்சதில், அதையும் போட்டுட்டுங்க ஒரு கலரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரை வந்து கழுவி தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து வச்சிருந்த தண்ணி வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மிலேயே வச்சு வேக விட்டு எடுத்தால் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுங்க. நம்ம வந்து அதை எடுத்து சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.